ஹலோ மதுரை மக்களே, இது உங்கள் குரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. கொடைக்கானல் கிடையாது, மதுரை தான். மதுரை வந்து தீபாவளி அன்னைக்கு நைட்டு எந்த வியூவில் இருக்குன்னு பாருங்கள். வெடியை போட்டு ஏரியாவே ஒரே புகை மண்டலம் ஆயிடுச்சு. முன்னாடி இந்த அளவு புகை மண்டலம் இருக்காது. இப்போ வர வர வெடிகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் அந்த ஸ்மோக் வர்ற இது வந்து புகை தான் வெடி தான் அதிகமாக இருக்குது. சின்ன வெடி போட்டால் கூட புகை வந்து ஒரு வீடு நிறையா வருது பாருங்கள். இப்போ நம்ம கூடல் நகர் ரோடு நான் போய்கிட்டு இருக்கேன். தினமணி நகர்லேருந்து கூடல் நகர் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, கூடல் நகர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். அலங்காநல்லூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். என்ன பயங்கர ஸ்மோக். கொடைக்கானல் கூட இந்த அளவு இருக்காது போல் தெரியுது. கொடைக்கானலே தாண்டிடுச்சு மதுரை. நானும் இப்போ நம்மளுக்கு ஏஜ் 41 வயசு ஆச்சு. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்மோக் இருக்கும். ஆனால் தீபாவளிக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம் நைட்டு. இந்த அளவு ஸ்மோக்கு பார்த்ததில்லை. நீங்கள் வேறு யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ ஸ்மோக்கா. ஊரே இப்போ இது மேலேருந்து ஏரோப்ளைன்லேருந்து இல்லை மேலேருந்து ட்ரோன் ஷாட் வச்சு எடுத்தோம்னா கீழே ஊரே தெரியாது போலையே, அந்த அளவுக்கு பாருங்கள். இது கூடல் நகர். கொஞ்சம் வண்டிகள் அங்கங்கே வளரலாம். அந்த லைட்டிங்க்கு வந்து தெரியுது. வண்டி இல்லைன்னு வச்சுங்களேன், சுத்தமாக தெரியாது, ஏரியாவே தெரியாது. இது அலங்காநல்லூர் ஹைவேல தான் போய்கிட்டு இருக்கோம். அலங்காநல்லூர் மெயின் ரோட்டில் தான் போய்கிட்டுருக்கோம். அலங்காநல்லூர் ரோட்டில் இருந்து ஃபாத்திமா காலேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கூடல் நகர் தாண்டியாச்சு, பார்த்துக்குங்க. இது கூடல் நகர் பாலம். ஸ்மோக் இல்லாத இடம் எங்கே இருக்குன்னு தேடி போய்கிட்டே இருக்கேன். எங்கே ஸ்மோக் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபாத்திமா காலேஜிலேருந்து அம்மன் டீ ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டிட்டோம். கொண்டவாஞ்சாலை போகிற வழி. கொண்டவாஞ்சாலை தான், கொண்டவாஞ்சாலை ஏரியா. இங்கேயும் ஸ்மோக்கு தான், பயங்கர ஸ்மோக்கு. நம்ம இப்போ கிட்டத்தட்ட இப்போ புதுசாக பண்ணிக்கலாம் ஷா தேட்டர். அந்த ஷா தேட்டர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். அது போகிற வழி ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. கூடல் நகரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே ஓரளவு கம்மியாக இருக்குது. மேபி உள்ள வீடு இருக்கனால உள்ளே வெடிக்கிறாங்க போல தெரியுது. அதனால் வெளியே போக கம்மியாக இருக்குது. இங்கே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆகா, பயங்கரம். தீபாவளி இரவு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை வருஷமாக இதே மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தத்தநேரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். தத்தநேரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிட்ட இந்த ஸ்மோக்கு. அந்த ஆரப்பாளையம் போகிற கிராசிங் தாண்டி தத்தநேரியிலேருந்து செல்லூர் போகிற ஏரியா. ஒருவேளை மழை 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சனால அந்த கூலிங் கிளைமேட்டுக்காண்டி ஸ்மோக்கு பூரா மேலே எலும்பாமல் கீழேயே நிற்கிதோ என்னவோ, அதனால தான் அப்படி இருக்கான்னு தெரியல. மேபி வெயில் அடித்தா அவ்வளோ ஸ்மோக் தெரியாது, மேலே பறந்துடும். பயங்கர ஸ்மோக்கு. மதுரையே புகை மண்டலமாக மாறிவிட்டது. இப்போ செல்லூர் பாலத்தில் ஏறுறோம். எத்தனை கிலோமீட்டர் போனாலும் இந்த புகை இல்லாமல் இருக்காது போல தெரியுது. பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஒரு 4-5 வண்டி போகிறனால இதாக இருக்குது. இல்லைன்னா அந்த வண்டி போயில அந்த புகையை வந்து விளக்குறதுனால அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். எந்த வண்டியுமே போகலைன்னு வச்சுங்களேன், அப்படியே ஸ்மோக் இருக்கிற மாதிரி தான். மேகமூட்டம், கொடைக்கானலில் மேகமூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாலத்துல நின்று பார்த்தாங்க பாருங்க. கீழே மேலேருந்து கீழே பார்த்தா கீழே ஒன்றுமே தெரியல போல தெரியுது. அதனால தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாலத்துலேருந்தே. நம்ம காரில் வந்துருக்கனால நிப்பாட்ட முடியாது, டிராஃபிக் ஆயிரும். அதனால தான் அந்த 2-வீலரில் ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. கீழே ஒன்றுமே தெரியல போல ஏரியாவே, அவ்வளோ ஸ்மோக்கு. செல்லூர் பாலம் இறங்கிட்டோம். இந்த புகை இல்லாத இடம் எங்கே தான் இருக்குன்னு பார்ப்போமே. இது செல்லூர்லேருந்து ஆற்றுப்பாலம் வழியாக நம்ம அழகர் ஆற்றுல இறங்க இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போகும்ல, தேனி ஆனந்தம் போகும்ல, அந்த ரூட்டு.
மதுரை தானா அப்படின்ற லெவலுக்கு இருக்குது ஸ்மோக்கு. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டரு உங்களுக்கு கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். 6-7 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஃபுல்லாகவே இவ்வளோ ஸ்மோக்கு தான் இருக்குது. நம்ம ஒரு சிகரெட்டு குடித்தாலே வந்து 20 நிமிஷம் ஆயுள் குறைவு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, இவ்வளோ ஸ்மோக்கை குடித்தா என்ன ஆகும் ஒரு மனுஷனோட நிலைமை? இவ்வளோ தூரம் பேசுறியே தம்பி, நீ வெடிக்கலையா வெடி அப்படின்னு கேட்பீங்க. நானும் வெடித்தேன், வேறு என்ன பண்ணுறது? குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க. நம்ம சின்ன வயசில் அவ்வளோ வெடிக்கலை. இப்போ நான் வெடித்த வெடி எங்கள் அப்பா சின்ன வயசு இருக்கும்போது கஷ்டப்பட்டார், அதனால் வந்து கிடைக்கல. நம்ம ஏதோ ஒரு சீனி வெடி பாக்கெட் 2 பாக்கெட்டோடு முடிச்சிட்டோம். இன்றைக்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு 5000 10,000 வாங்கி தரோம். நம்மளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் வந்து நம்ம வேலை பார்க்குறோம். நம்மளோட ஆசையை நம்ம பசங்க மூலியமாக நிறைவேற்றிக்கிறோம். ஆனால் அந்த தீபாவளிக்கு இப்போ நிறைவேற்றலாம் எனக்கே தோணுது. நீ அடுத்த வருஷம்லாம் இவ்வளோ வெடிக்கலாமா? இவ்வளோ பொல்யூஷன் வருது. இந்த பொல்யூஷனால் யாருக்கு கெடுதி? நம்மளுக்கு தானே கெடுதி, குளோபலுக்கும் கெடுதி தான். இப்போ ஆர்டிஓவில் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, புகையில்லாத வண்டி தான் ஓடணும், இல்லாட்டி வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம், 5 வருஷத்துக்கு மேலே வண்டிக்கு டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் ஒரு ரூல்ஸ் வரப்போகுது. அந்த மாதிரி புகை கம்மியாக வர மாதிரி வெடி தான் விற்கணும் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி? உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஸ்மோக்கை நான் பார்த்ததே இல்லை. அழகர் ஆற்றுல இறங்குற இடம் இதுதான். இப்போல்லாம் கேட் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா உள்ளே போய் நிறைய பேர் வேறு ஏதாவது பண்ணக்கூடும், அசம்பாவிதம் பண்ணக்கூடும், ஏதாவது தூங்கலாம், இல்லை லாரி பாட்டெலாம் பார்க்கிங் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அழகர் ஆற்றுல போகிற இடத்துல இருந்து இந்த ராமராயர் மண்டபப்படி போகிற வழி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா மக்கள் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் பின்னாடியே போயிட்டு இருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா அந்த புகையோட இது தெரியலன்னு சொல்லி அந்த காரை முன்னாடி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்மோக் எவ்வளோ ஸ்மோக்குன்னு. இந்த தீபாவளி என்ற ஒரு நாளுக்காண்டி எவ்வளோ வேலைகள், எவ்வளோ சம்பாத்தியங்கள், எவ்வளோ செலவுகள், எவ்வளோ துணிமணிகள், எவ்வளோட வாழ்வாதாரம் நிறைய இதாக இருக்குது. இது ராமராயர் மண்டபப்படி அழகர் இது பண்ணுவார்கள், அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அழகர் போகிற ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து 15 கிலோமீட்டருக்கு எடுத்தாலும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு மேலே என்னாலே தொடர முடியல, ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். நம்ம வேறு ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குருஜியிலிருந்து குரு.